யசோதா, கண்ணனையும் பலராமனையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. எனக்கு அவங்கள நினைச்சு கவலையா இருக்குங்க. சரி யசோதா, நீ சொல்றதுக்காக நான் போய் பாக்குறேன். ஆனா எல்லாரும் எங்கேயோ காணாம போயிட்டாங்க. அவங்கள கண்டிப்பா நீங்க தான் மறைய வச்சிருப்பீங்கன்னு நாங்க சந்தேகப்படுறோம். சுத்தி முத்தி நல்லா பாருங்கப்பா. இந்த பக்கமும் பாருங்க, அந்த பக்கமும் பாருங்க, இந்த பக்கமும் பாருங்க. பாருங்க, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு கண்ணா. இது எல்லாமே ஒரு திட்டம் தான். அதனாலதான் நாம இப்ப இங்க வந்திருக்கோம். ஆனா இதுக்கப்புறம் நம்ம எங்க போறது? ஏன்னா இந்த இடத்துல ஏகப்பட்ட கண்ணாடிகள் இருக்குதே. இதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு கண்ணாடிக்குள்ள நுழைஞ்சா வழி கிடைக்கும். வேணா அண்ணா, நில்லுங்க. இந்த புதிர் அவ்வளவு சுலபமானதே இல்ல. கண்ணாடிய கொஞ்சம் திருப்பி வைங்க. அண்ணா, இந்த கல்லு இருக்கிற கண்ணாடிக்குள்ள குதிச்சு நாம அந்த பக்கம் போயாகணும். அப்பதான் நம்மளால அந்த கதவு கிட்ட போக முடியும். கண்ணா, இது அவ்வளவு சுலபமா என்ன? இவ்ளோ தூரம் வந்துட்டோம்ல, இனி அங்கேயே போய் தானே ஆகணும். இந்த கதவு ஏன் திறக்கல? அண்ணா, இது மாய கதவு. இது அவ்வளவு சுலபமால திறக்காது. கண்ணா, கொஞ்சம் அங்க பாரு. அந்த மாய சுழல் அம்மாவையும் அப்பாவையும் இழுக்குது. நாம சரியான நேரத்துல எதுவும் பண்ணலனா அப்புறம் அவங்க உள்ள போயிடுவாங்க. நாம ஏதாவது செய்யணும். கண்ணா, அங்க ஒரு சாவி இருக்கு பாரு. சரிங்க அண்ணா, அது போய் எடுங்க. கண்ணா, நான் இங்க மாட்டிக்கிட்டேன்.
அண்ணா நீங்க சாவியை தூக்கி வெளியே வீசுங்க. ம். இந்த மாய உலகத்தை விட்டு வெளியே போற வழிய நான் சொல்றேன். அந்த மாய கல்லை எடுத்து அந்த மாய கண்ணாடிய உடைக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் இதுக்குள்ளதான் இருந்தாகணும். வெளியே போகணும்னா அந்த மாய கல்லால அந்த கண்ணாடிய உடைச்சுதான் ஆகணும். யசோதா, நாம எல்லாரும் பாதுகாப்பா இருக்கோம். நாம எல்லாரும் பழைய மாதிரி ஆகிட்டோம். எங்களால இப்ப நேரா நடக்க முடியுது. ஸ்ரீஹரி நம்மள காப்பாத்திட்டு இருக்கண்ணா. ஸ்ரீஹரி, உங்க கருணையால எங்க பசங்க பாதுகாப்பா இருக்காங்க. உங்களுக்கு எங்களுடைய கோடான கோடி நன்றிகள் ஸ்ரீஹரி. எங்க எல்லாரையும் காப்பாத்துனதுக்கு நன்றி. ஸ்ரீஹரி வாழ்க! ஸ்ரீஹரி வாழ்க! வாங்க எல்லாரும் உள்ள போலாம். என்னோட எல்லா முயற்சியையும் இந்த கிருஷ்ணன் ஒவ்வொரு முறையும் கெடுத்துறானே. இப்ப இந்த கிருஷ்ணன் நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே. மகாராஜர் கம்சர் கிட்ட என்ன சொல்றது? கிருஷ்ணா, கண்ணா, அந்த மாய உலகத்துல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். ஆனா அந்த தனுமாமாவை நம்ம இப்ப என்ன பண்றது? எதுவும் பண்ண வேணாம் அண்ணா. இந்த விதி அவருக்கான தண்டனையை ஏற்கனவே முடிவு பண்ணிடுச்சு. அதுக்கான நேரம் வரட்டும். என்னோட கம்மல், என் கம்மல் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. உன்னோட கம்மல் தண்ணிக்குள்ள தானே விழுந்துச்சு? நான் இப்பவே உன் கம்மலை தேடி எடுத்து தரேன். வாங்க நண்பர்களே, நம்ம ராதாவோட கம்மலை தேடலாம். ம். ராதா, உன்னோட கம்மல் கிடைக்கவே இல்ல. நீ கவலைப்படாத ராதா, கண்ணு உன்னோட கம்மலை கண்டிப்பா தேடி தருவான். ராதா, நாங்க நதியோட ஆழத்துக்கே போய் பார்த்துட்டோம். ஆனா உன் கம்மல் கிடைக்கவே இல்லை. நீ உண்மையான மனசோட யமுனை தேவியை வேண்டிக்கிட்டனா உன்னோட கம்மல் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். வா வீட்டுக்கு போகலாம்.
வந்துட்டான் விஷ்ணு. இனி இந்த பூமிய அசுரர்கள் தான் ஆள போறாங்க. இனி உன்னையும் உன்னோட பக்தர்களையும் யாராலையும் காப்பாத்த முடியாது. லலிதா, விஷாகா, கண்ணா, எல்லாரும் எங்க போனாங்க? நீ பயந்துட்டியா ராதா? இவங்க எல்லாருமே என்னதான் கேலி பண்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கண்ணன் தான். ஏற்கனவே என்னோட கம்மல காணோன்னு நான் ரொம்ப கவலையா இருக்கேன். அந்த கண்ணன் என்ன கேலி வர பண்றான். நீ என்னோட கோட்டைக்குள்ள வந்துட்ட. இப்போ நான் உன்னை சாப்பிட போறேன். என்னோட பசிய போக்கிக்க போறேன். கண்ணா, திரும்பவும் கேலி பண்ணாத. நீ என்ன பண்ணாலும் நான் பயப்படவே மாட்டேன். சரி, நான் தான் கேலி செஞ்சேன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச? என்ன ஏன் வேணும்னு கேலி பண்ற? என்ன நீ என்னதான் பண்ண சொல்ற ராதா? உன்னை கேலி பண்ணும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுலயும் நீ அதுக்காக கோவப்படும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உன்னை கேலி பண்றதால கிடைக்கிற ஆனந்தத்தை என்னால வார்த்தையில விளக்க முடியாது. இது நல்லா இருக்கா? ஆமா, இது என்னோட பழைய கம்மலை விட அழகா இருக்கு. கண்ணா, எனக்கு இது எப்படி இருக்கு? அழகா இருக்கு. என்னங்க, இந்த பாயசத்தை சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு சுவையா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. இன்னைக்கு என்ன விசேஷம்னு நீ பாயாசம் செஞ்சிருக்க? ஒன்னும் இல்லைங்க, கண்ணனுக்கு பாயசம்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனாலதான் பண்ணேன். யசோதா, பாயாசம் நல்ல தித்திப்பா ரொம்ப சுவையா இருக்கு. இந்தா, நீயும் கொஞ்சம் சாப்பிடு. என்னங்க, இதுல இனிப்பே இல்லையே. இல்ல யசோதா, பாயாசம் ரொம்ப இனிப்பா தான் இருக்கு. இல்லங்க, நீங்க நான் சந்தோஷப்படணும்னு சும்மா இப்படி சொல்றீங்க. இல்ல யசோதா, நான் நிஜமா தான் சொல்றேன். பாயாசம் ரொம்ப இனிப்பா இருக்கு. அப்பா, கண்ணா, பலராமா, இந்தாங்க. இந்த பாயாசம் எந்த அளவுக்கு இனிப்பா இருக்குன்னு நீங்களே சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. ஆஹா, ரொம்ப சுவையா இருக்கு அப்பா. ஆமா, பாயாசம் ரொம்ப இனிப்பா இருக்கு. கண்ணா, பலராமா, நீங்க என்கிட்ட பொய் சொல்றீங்களா? நானே இந்த பாயசத்தை சாப்பிட்டு பார்த்தேன். இதுல கொஞ்சம் கூட இனிப்பே இல்ல. இப்ப திரும்பவும் சாப்பிட்டு பாருங்க அம்மா. இப்ப பாயசம் இனிப்பா இருக்கு. எப்படி இந்த மாதிரி மாற முடியும்? என்னங்க, நம்ம வீடு ஏங்க இப்படி ஆடுது? யசோதா, பூகம்பம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணா, சீக்கிரம் வெளியே ஓடுங்க.
வாங்க வாங்க எல்லாரும் சீக்கிரம் வெளியே வாங்க வேகமா வாங்க வந்துருங்க சீக்கிரம் வா கண்ணா. யசோதா பூகம்பத்தோட அதிர்வால வீட்டோட தூணே கீழே விழுகுது. என்னங்க என்னங்க நம்ம பசுக்கள் வீட்டுக்குள்ள இருக்கே. கண்ணா பலராமா என்னங்க கண்ணனும் பலராமனும் வீட்டுக்குள்ள போறாங்களே. யசோதா நீ உடனே பாதுகாப்பான இடத்துக்கு போ. நான் போய் கண்ணனை பலராமனை கூட்டிட்டு வந்துடுறேன். கண்ணா பலராமா கண்ணா திடீர்னு என்ன ஆச்சு? இத நாம கண்டுபிடிக்கணும். ஆமா அண்ணா, இப்ப நம்ம பசுக்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். பசங்களா கண்ணா பலராமா ரெண்டு பேரையும் காணுமே. இது வெறும் ஆரம்பம் தான் விஷ்ணு. இனி இந்த பூலோகத்துல ஒரு மனுஷன் கூட உயிரோட இருக்க மாட்டான். நான் மொத்த பூமியையும் முழுசா அழிச்சிடுவேன். அதுக்கப்புறமா இந்த மொத்த உலகத்தையும் அசுரர்கள் தான் ஆள போறாங்க. பூலோகங்கிற பெயர் மாதிரி அசுரலோகங்கிற பெயரை வைக்க போறேன். நீ யாரு? நீ எங்களோட கிராமத்துக்கு எதுக்காக வந்திருக்க? எங்க கிராமத்துக்கு வந்து ஏன் இப்படி பிரச்சனை பண்ற? நான் சங்காசூரன். நான் ஒரு சங்குக்குள்ள பல 1000 வருஷங்களா இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் விடுதலை ஆகிட்டேன். இனி நான் ஆசைப்படுற எல்லாத்தையும் அடைஞ்சே தீருவேன். ஆனா நீ ஏன் இத்தனை வருஷமா சங்குக்குள்ள இருந்த? அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும்ல. விஷ்ணுவோட சாபத்தால நான் ஒரு சங்குக்குள்ள கைதியாகி யமுனை நதியோட அடி ஆழத்துல பல வருஷமா காத்திருந்தேன். ஆனா இப்ப நான் கைதி இல்ல. நான் இப்போ சுதந்திரமானவன். இனிமே நான் இந்த பூமியில அசுர ராஜ்யத்தை உருவாக்க போறேன். அதுக்கப்புறம் அந்த விஷ்ணுவை அடியோட அழிச்சு மொத்தமா உலகத்தையும் என்னோட கைக்குள்ள வச்சிருப்பேன். மெதுவா பேசு. மதுர அரசருக்கு மட்டும் இது கேட்டுச்சு பெரிய அசம்பாவிதமாயிடும். யார் அந்த மதுர அரசன்? அசுரர்களின் அரசன் மகாராஜா கம்சன். ஆமா, அவர்தான் அசுரர்களோட அரசன். அவரு உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ எப்படி அசுரர்களுக்கு அரசனாவ? நீ சொல்றது உண்மையா இருந்தா நான் முதல்ல போய் அந்த கம்சனை கொல்றேன். கம்சா, நான் வந்துகிட்டு இருக்கேன். கண்ணா உன்னோட திட்டம் ரொம்ப அருமை. இப்ப 2 பேரும் மோத போறாங்க. அந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தோத்துதானே ஆகணும். என்னோட ஒட்டுமொத்த அசுர குலத்துல கிருஷ்ணனை கொல்ற அளவுக்கு துணிச்சலான ஒரு அசுரன் கூட இல்லையா என்ன? அப்ப கிருஷ்ணனை எப்படி அழிக்கிறது? இந்த முயற்சியில இந்த அசுர குலமே அழிஞ்சிடுமா என்ன? அப்படி நடக்கிறதுக்குள்ள நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். ஆனா நான் எதுக்காக கவலைப்படணும்? நான் யாரு? அசுர குலத்தின் அரசன் கம்சனாச்சே. நான் கவலைப்படவே கூடாது. ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் கிருஷ்ணனை கொல்றதுக்காக யாரையாவது அனுப்பணும். யார் அனுப்பணும்? என் எதிரியை கொல்றதுக்காக நான் எந்த அசுரனை அனுப்பணும்? என்ன இது? இந்த இடமே ஆடுது. மகாராஜா, மகாராஜா, ஒரு அசுரன் மதுரா நகரத்தையே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன உளறிட்டு இருக்க? அப்படி பண்றவை எவனா இருந்தாலும் அவனை நான் அழிக்காம விட மாட்டேன். உங்கள யாராவது என்ன விட பலசாலியா இருந்தா என் முன்னாடி வாங்க. நிறுத்து. என்னோட மாளிகைக்கு வந்து எனக்கே சவால் விடுற அளவுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? யார் நீ? நான் மாபெரும் அசுரன் சங்காசூரன், அசுரர்களோட அரசன்.
கம்சன் நீதானா? இதுல உனக்கு சந்தேகமா? சரி, உன்னோட சந்தேகத்தை போக்கணும்னா என் கூட யுத்தம் பண்ணு. அடுத்த நொடிய நீ என்ன பத்தி புரிஞ்சுப்ப. இந்த உலகத்துல அசுரர்களின் ஒரே அரசன் கம்சன் தான். என் கூட மோதிரத்துக்கு நீ முடிவு பண்ணிட்டீனா தோல்வியை ஏத்துக்க தயாராயிட்டு வா. இந்த சங்காசுரன் கிட்ட மோதி யாரும் இதுவரைக்கும் ஜெயிச்சதே இல்ல. என்னோட சக்திய பாத்தியா? இல்ல, இது உன்னோட ஆணவ சங்காசுரா. ஆணவம். இது ஆணவம் இல்ல, என்னோட நம்பிக்கை கம்சா. கண்ணா, பலராமா, நீங்க எங்க போயிருந்தீங்க? அப்பா, பசுக்களை பத்திரமான இடத்துக்கு நீங்க தானே கூட்டிட்டு போக சொன்னீங்க. நாங்க அதனாலதான் வெளியே போயிட்டு வந்தோம். இப்ப நம்ம பசுக்கள் பாதுகாப்பா இருக்கு. இனிமே நீங்க எதை பத்தியும் கவலையே பட வேண்டாம் அப்பா. சரி கண்ணா, நீ பசுக்களை பத்தி கவலைப்படுற, ஆனா உன் அம்மாவை பத்தி நீ கவலைப்படல. நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? ஆனா உனக்கு தான் இரக்கமே இல்ல. எத்தனை தடவை சத்தியம் பண்ணிருக்க, எத்தனை தடவை ஏன் மேல ஆணையா சொல்லிருக்க, ஆனா என் அன்புக்கும் பாசத்துக்கும் நீ கட்டுப்படவே மாட்டேங்கிற. உனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் நீ பண்ற. உனக்கு இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு சத்தியமா எனக்கு புரியல கண்ணா. அம்மாவோட அன்புக்கு ஈடானது இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. ஏன்னா உங்களோட அன்பு ரொம்ப தூய்மையானது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தன்னோட பசங்களை நினைச்சு கவலைப்படுறது அம்மாக்களோட பழக்கம். அம்மா, பிரச்சனை இருந்தா பிரச்சனை இருக்குதேன்னு கவலை, பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு கவலைப்படுவாங்க.
இவங்க சிரிக்கிற சிரிப்பிலே காதை கிழிஞ்சிட போல இருக்கு. நிறுத்துங்க. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன். போது, நிறுத்துங்க. நிறுத்துங்க. தோல்வியை ஒத்துக்கிறதால மட்டும் எதுவும் ஆக போறதில்ல. நீ என்ன அசுரர்களுடைய அரசனா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்கிறேன். நீ என்னை விட பெரிய பலசாலின்னு ஒத்துக்கிறேன். இன்னிலிருந்து அசுரர்களுக்கு அரசன் நீதான். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லு, அசுரர்களுக்கு அரசன் ஆகணும்னு ஏன் ஆசைப்படுற? ஏன்னா இனிமே இந்த பூமிய நான் அசுரர்கள் தான் ஆளணும்னு நினைக்கிறேன். நான் அந்த விஷ்ணுவை அழிக்கணும்னு நினைக்கிறேன். விஷ்ணுவையா? நீ சக்திசாலி தான், பலசாலி தான், ஆனா புத்திசாலி கிடையாது. ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியல. அந்த விஷ்ணு இந்த பூமியில கிருஷ்ண அவதாரத்துல அந்த பிருந்தாவனத்துல தான் இருக்கான். அதிசயமா இருக்கு. பிருந்தாவனத்துல இருக்கிற ஒரு பாலகன் தான் என்னை இங்க அனுப்பி வச்சான். அந்த சதிகாரன் பாலகன் தான் கிருஷ்ண. அவன் பண்ண சதினால நாம 2 பேரும் மோதிக்கிட்டோம். அதனால என்னாச்சு? நம்மளோட நேரம், நம்மளோட சக்தி வீணா போச்சு. புரியுதா? ஒரு சிறிய பாலகன் என்னையே ஏமாத்திட்டானா? இனி அவன் உயிரோட இருக்க கூடாது. இல்ல 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 இல்ல, அவனை கொல்றது அவ்வளவு சுலபம் இல்ல. அவன் மிகப்பெரிய சதிகாரன். எப்ப என்ன சதி பண்ணுவான்னு தெரியறதுக்குள்ள உன்னையே அழிச்சிருவான். நீ ஜாக்கிரதையா இருந்தாகணும். இல்ல கம்சா, நான் அவனோட எல்லா சூழ்ச்சியையும் அழிச்சிடுவேன். அசுரர்களோட உண்மையான சக்தி என்னன்னு இப்ப அந்த கிருஷ்ண தெரிஞ்சுப்பான். இப்பவே நான் அந்த கிராமத்துக்கு போய் அவனை அடியோட அழிக்க போறேன். பிரமாதம். போ போ, சீக்கிரமா போ. போ. அந்த கிருஷ்ணனுக்கு காலனா நீ எங்க போ. நீ வேணா அசுரர்களுக்கு அரசனாயிரு. ஆனா என்னோட வாழ்க்கையில கடைசி ஆசை இதுதான். அது அந்த கிருஷ்ணனோட அழிவுதான். ராதா, ராதா, கண்ணை திறந்து பாருமா. வைத்தியரே, நல்லா பாருங்க. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவ கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்கிறா. ராதாவோட இந்த மயக்கம் எப்ப தெளியும்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா ராதாவோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க வைத்தியரே? இல்ல, என் பொண்ணை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியாது. அத்தை இப்ப எங்க போனாங்க? இன்னுமா அவங்க மருந்து எடுத்துட்டு வரல? கண்ணா, வைத்தியர் சொன்னதை கேட்டியா? ராதாவால எழுந்திருக்க முடியாதா? நீ ராதாவோட நண்பனாச்சே, நீ ராதாவை கூப்பிடு. ஒருவேளை நீ கூப்பிடுறத அவ கேட்டு ராதா எழுந்திருக்கலாம். ஐயோ மகளே, ராதா உனக்கு என்னதான் ஆச்சுமா? தயவு செஞ்சு கண்ணு தர. கண்ணா, ராதா கண்ணே திறக்க மாட்டேங்கிறாளே. அண்ணா, இது எல்லாத்துக்கும் அந்த சங்காசுரன் தான் காரணம். திடீர்னு அறைக்குள்ள தண்ணி எப்படி வந்தது? நாம இப்போ உடனடியா இங்கிருந்து வெளியே போய் ஆகணும். கண்ணா, ராதா மயங்கி இருக்காளே. ஒருவேளை யமுனை நதியில வெள்ளம் வந்திருக்குமா? மழையும் பெய்யல, புயலும் அடிக்கல, அப்புறம் எப்படி வெள்ளம் வந்திருக்கும்? என்னோட முழு சக்தியை இப்ப பார்க்க போற கிருஷ்ணா.
யமுனையோட மொத்த நீரையும் இந்த சங்குல எடுத்துட்டு வந்திருக்கேன். அது ஒன்னையும் இந்த பிருந்தாவனத்தையும் மொத்தமா அழிக்க போதுமானது. கண்ணா, நான் ராதாவை கையில தூக்கிக்கிறேன். நாம இப்ப உடனடியா இங்க இருந்து வெளியே போய் ஆகணும். வேண்டாம் மாமா, நீங்க மேல மாடிக்கு போங்க சீக்கிரம். வைத்தியரே, நீங்க இங்க இருந்து உடனடியா பாதுகாப்பான இடத்துக்கு போயிருங்க. சீக்கிரம் கிளம்புங்க. கிருஷ்ணா, உன்னை கண்டிப்பா நான் பழி வாங்கியே தீருவேன். நான் இன்னைக்கு உன்னை மொத்தமா அழிக்க போறேன் கிருஷ்ணா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ, எங்க வீடே மூழ்கிடுச்சே. பல வருஷமா நான் இத கஷ்டப்பட்டு கட்டுனேன். வீட்டுக்காக நான் வாங்கின கடனை கூட இன்னும் கட்டலையே. கண்ணா, இது சங்காசுரனோட சத்தம். கண்ணா, நம்மளோட திட்டம் வெற்றி பெறவே இல்லை. ஆமா அண்ணா, நாம அந்த சங்காசுரனை தடுத்தே ஆகணும். பிருந்தாவனத்தையும் பிருந்தாவனத்து மக்களையும் நம்ம காப்பாத்தி ஆகணும். வாங்க அண்ணா. கண்ணா, நீரோட அளவு வர வர அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இதுல இருந்து நாம மக்களை காப்பாத்தி ஆகணும். நாம வேற ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். கிருஷ்ணா, இனி என்னோட தாக்குதல்ல இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. திரும்ப திரும்ப கோழ மாதிரி சங்குக்குள்ள ஒளிஞ்சுக்கிறியா சங்காசுரா? நீ இப்ப உன்னோட அழிவை நீயாவே தேடிக்க போற. கண்ணா, நான் இப்பவே இந்த சங்க உடைச்சு இந்த சங்காசுரனை வெளியே வர வைக்கிறேன். கண்ணா, இந்த சங்க இவ்வளவு பலமா தாக்கனா கூட ஏன் உடைய மாட்டேங்குது? அண்ணா, நாம இப்ப கண்டிப்பா யமுனை தேவியோட உதவிய கேட்டாகணும்னு நினைக்கிறேன். யமுனை தேவியே, இப்ப நீங்க தான் இந்த பிரச்சனையில எனக்கு உதவி செஞ்சாகணும். என்னுடைய வணக்கத்தை ஏத்துக்கோங்க ஸ்ரீஹரி. ஸ்ரீஹரி, இந்த சங்க நீங்க உடைக்கணும் அப்படின்னா அத தேவராஜன் இந்திரரோட வஜ்ராயுதத்தால தான் முடியும். ரொம்ப நன்றி.
இத செய்ய நீங்க தான் எனக்கு உதவி செஞ்சாகணும். கண்ணா, இந்திரதேவர் நமக்கு உதவி செய்ய ஏன் வரல? ஆச்சரியமா இருக்கு இந்திரதேவரே. நான் அழைக்கிறது உங்களுக்கு கேட்கவே இல்லையா? அப்ப நீங்க எனக்கு உதவி செய்ய வரவே மாட்டீங்களா? இப்ப இந்த பூலோகத்துக்கு உங்களோட உதவி ரொம்ப ரொம்ப அவசியம். கண்ணா, இந்திரதேவர் இப்ப கூட வரலையே. இதுவரை இப்படி நடந்ததே இல்ல. அண்ணா, எனக்கு என்னவோ இப்ப நானே நேரடியா ஸ்வர்க்கத்துக்கு போய் தேவேந்திரன் கிட்ட வஜ்ராயுதத்தை பத்தி பேசியாகணும்னு நினைக்கிறேன். நெல்லு, எங்க மகாராஜா தேவேந்திரனோட அனுமதி இல்லாம யாரும் இங்க உள்ள நுழைய முடியாது. சரி ஐயா, ஒரு சந்தேகம். இப்போ உள்ள இந்திரதேவர் அப்படி என்ன செஞ்சிட்டு இருக்காரு? எதனால இப்ப நான் உள்ள போக கூடாது? இந்த மௌனத்தோட அர்த்தம் இப்போ நான் இதுக்குள்ள போகலாங்கிறது தானே? அங்கேயே நில்லு. நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் எங்களை தாண்டி யாரும் உள்ள நுழைய முடியாது. சொர்க்கலோக காவலர்களே, இப்ப நீங்க எனக்கு உதவி செஞ்சுதான் ஆகணும். இப்ப என்ன பிரச்சனைனா, சங்காசுரன்கிற ஒரு அசுரன் பூலோகத்தையே அழிச்சுக்கிட்டு இருக்கான். நான் இப்போ தகுந்த நேரத்துல அவனை அழிக்கலன்னா அவனோட அடுத்த லட்சியம் உங்களோட இந்த ஸ்வர்கலோகம் தான். உங்களோட இந்த அழகான ஸ்வர்க்கத்தை அந்த அசுரன் அழிக்கிறத நீங்க விரும்புறீங்களா? அத விரும்பலனா நீங்க என்ன இப்ப உள்ள போக அனுமதிச்சுதான் ஆகணும். சரி, இப்ப நீ உள்ள போகலாம். நீங்க எல்லாரும் இந்த படகுல வந்து ஏறுங்க, சீக்கிரம் வாங்க. எப்படி உள்ள வந்தீங்க? நீங்க உள்ள வர்றதுக்கு யாரு அனுமதி கொடுத்தாங்க? உங்க காவலர்கள் தான். நான் எவ்வளவு நேரமா உங்களை அழைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா நீங்க எனக்கு எந்த பதிலும் சொல்லலையே. அதனாலதான் நானே இப்ப இங்க வந்துட்டேன். இது தேவலோகம். தேவ சபையில தடையை ஏற்படுத்தி நீங்க பெரிய தவற செஞ்சிட்டீங்க. உங்களை மனசார வேண்டி அழைச்சதுக்கு நீங்க பதில் சொல்லாம நீங்க அதை விட பெரிய தவறு செஞ்சிட்டீங்க. நீங்க ஒரு தேவன். உங்களோட முதல் கடமையே இந்த பிரபஞ்சத்துல எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறத கண்காணிக்கிறது தான். இப்படி சோமபானத்தை அருந்திக்கிட்டு அழகிகளோட நடனத்தை ரசிக்கிறது இல்ல. எனக்கு உங்க வஜ்ராயுதம் வேணும். எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கு கிருஷ்ணா. இந்திர தேவன் கிட்டயே நீங்க வஜ்ராயுதத்தை கேக்குறீங்க. வஜ்ராயுதத்தை தர இயலாது. நீங்க என்னையே அவமதிக்கிறீங்களா? இது சத்தியமா உங்களுக்கு அழகில்ல. நான் இப்ப ஒரு அசுரனை அழிச்சாகணும். அவனை அழிக்க உங்க வஜ்ராயுதம் வேணும். உங்களுக்கு நேரம் இல்லாததால நானே உங்களை தேடி இங்க வர வேண்டியதா ஆயிடுச்சு. நீங்க சொர்க்கலோகத்தோட சட்டத்தை மதிச்சிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வஜ்ராயுதத்தை கொடுத்திருப்பேன். என்னால இப்ப தர முடியாது. நான் தேவராஜன் இந்திரன். சொர்க்கத்தோட சட்டத்தை யார் மீறினாலும் அவங்கள தண்டிக்கிறதுக்கான முழு உரிமையும் எனக்கு இருக்கு. இப்ப நீங்க பேசல, உங்களுக்குள்ள இருக்கிற சோமபானம் தான் பேசுது. ஆனா எந்த விஷயத்துக்காக நான் இங்க வந்திருக்கேனோ அந்த வேலையை முடிச்சிட்டு தான் நான் போவேன். நான் உங்களோட வஜ்ரத்தோட தான் இங்க இருந்து கிளம்புவேன்.
இது ஒண்ணும் வெண்ணெய் இருக்கிற பானை இல்ல கிருஷ்ணா. உங்களால இதை தூக்க முடியாது. இது தேவராஜனுடைய ஆயுதம். என்னுடைய அனுமதி இல்லாம யாராலையும் இதை அசைக்க முடியாது. அப்போ உன்னால எப்படி முடியும்? என்னோட அனுமதி இல்லாம இதை உங்களால பயன்படுத்த முடியாது. சரி, உங்க ஆயுதம் உங்களோட அனுமதி இல்லாம அசையாதுன்னா அப்போ பரவாயில்ல. அட, என்னாச்சு? தேவலோகத்தோட ஒளியே போயிருச்சு. ஏதாவது பண்ணுங்க. நீங்க கிருஷ்ணரையே கோவப்படுத்திட்டீங்களே. அவரை தடுத்து நிறுத்துங்க. இல்லனா நம்மளோட மொத்த ஐஸ்வர்யமும் அழிஞ்சு போயிடும். கொஞ்சம் நில்லுங்க கிருஷ்ணா. என்னோட வஜ்ராயுதத்தை நீங்க எடுத்துட்டு போக நான் அனுமதி தரேன். ஸ்ரீஹரி வாழ்க. இப்ப எங்க ஒளிஞ்சிருக்க கிருஷ்ணா? ஒழுங்கா என் முன்னாடி வந்துரு. இப்பவா சங்காசுரா? இப்ப இந்த இந்திரரோட வஜ்ராயுதம் தான் உன்னை இப்போ வரவேற்க போகுது. இதுக்கு மேல உன்னால அசைய கூட முடியாது. என்ன உன்னால தடுக்கவே முடியாது. என்ன திடீர்னு தண்ணி எல்லாம் வத்திடுச்சு? இவனோட மாயை விசித்திரமா இருக்கு. நான் இப்ப போய் மறைஞ்சிட்டு வேற திட்டத்தோட தான் வந்தாகணும். இப்ப இங்க ஏகப்பட்ட சங்குகள் இருக்கே. என்ன ஏமாத்தலாம் தான் இவன் இப்படி எல்லாம் பண்றான். அப்போ இதுதான் உண்மையான சங்கா? சங்காசுரா, இப்ப நீ இந்த சங்கால தப்பிச்சிட்ட. ஏன்னா சங்குகள் எனக்கு ரொம்ப பிரியமானது. போ, இனியாவது உன்னோட தவறை திருத்திக்கோ. தவறா? என்ன தவறு? தவறு செய்யறதே நீதான். என்ன கொல்லணும்னு நீ நினைக்கிறதே பெரிய தவறுதான் கிருஷ்ணா. நீ அன்பா சொன்னா திருந்த மாட்ட சங்காசுரா. ஏன்னா உன்னோட மரணம் இப்ப உன்னை நெருங்கிடுச்சு.
ரொம்ப நன்றி தேவராஜா. சக்தி வாய்ந்த உங்களோட வஜ்ராயுதம் ஒரு அசுரனை அழிக்க எனக்கு உதவி செஞ்சிருக்கு. நீங்க எனக்கு உங்க ஆயுதத்தை கொடுத்ததால நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். கிருஷ்ணா, என் கோபம் தணிஞ்சிருச்சுன்னு நீ தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க. ஆனா எனக்குள்ள பழி வாங்குற எண்ணம் இப்ப உதிச்சிருச்சு. எனக்குள்ள புதைச்சிருக்கிற இந்த நெருப்பு உன்னை பழி வாங்கினா மட்டும்தான் அது அடங்கும். நான் ஒரு வேலை பண்றேன். இந்த ஆபத்து எங்க இருந்து வந்திருக்குன்னு முதல்ல நான் கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு நான் ஒரு முடிவை கொண்டு வந்து இந்த பிருந்தாவனத்திலேயே நான் பெரிய ஆளாயிடுவேன். அதுக்கப்புறம் நான் இந்த கிராமத்துக்கு தலைவராயிடுவேன். நம்ம பிருந்தாவனத்துக்கு போற ஒவ்வொரு பாதையும் வலையால அடைக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.